நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற உல் ஆஃப் ஃபாலா மேட்ச் வந்து கடைசி நேரத்தில் பலவிதமான சர்ப்ரைஸை கொடுக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த மேட்சை பற்றி நம்ம ஒரு ஃபுல் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சோலோ சிக்கா பிளட் லைனோட என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பிளட் லைன் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து பால் கியூமனோட என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த உல் ஆஃப் ஃபாலா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த உல் ஆஃப் ஃபாலா மேட்சை இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஃபைனலாக சோலோ சிக்கா சொல்லியிருப்பாரு. யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, பால் கியூமன் கிட்ட. அதனால் இந்த உல் ஆஃப் ஃபாலாவை ஃபஸ்ட்டு வச்சிருக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பால்கியூமன்ட்ட கொடுத்துருவாங்க. பால்கியூமன்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் பால்கியூமன் தான் ஜெயிக்கிறவங்களுக்கு போட போகிறேன். அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பால்கியூமன் இந்த உல் ஆஃப் ஃபாலா கையில் வச்சுக்கிட்டு யார் பக்கம் நிற்க போகிறான்றத ஒரு கேள்விக்குரிய. அது மட்டும் இல்லாமல் இந்த உல் ஆஃப் ஃபாலாவை வச்சு பெரிய மேட்ச்ன்றதுனால ராவோட நெட்ஃப்ளிக்ஸே டாப் ஆஃப் த ஷோவாக இருக்க போது இந்த உல் ஆஃப் ஃபாலாவில் நடக்க போகிற இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரும் சோலோ சிக்காவும் ரோமன் ரிங்ஸும் சிங்கிளாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே போயிடுவாங்க. பிளட் லைன் வந்துட்டு சோலோ சிக்காவை மட்டும் அனுப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமை ஃபஸ்ட்டு ரோமன் ரிங்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் பிளட் லைனில் ஒவ்வொரு மெம்பராக வருவாங்க. டேமேட்டோங்க வருவார். ஷாக்கிங்காக டேமேலோங்க ஒருவர். ஏன் கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் வந்து அவர் இன்ஜுரியில் காணா போன டேமேலோங்க அந்த இடத்துல ஒருவர். அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபெக்ட் இவங்கெல்லாம் வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஓஜி பிளட் லைன் வருவாங்க. ஓஜி பிளட் லைனில் ஜே ஈசோ, ஜிம்மி ஈசோ, ஜெமிசைன் ஒருவர். ஜே ஈசோ வரத்துக்கு வாய்ப்பு வந்த உடனே ஜே ஈசோ வந்தால் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் ஒருவர். ஏன்னா ஜே ஈசோக்கும் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்கு. அந்த ஃபியூடை தீக்கிறதுக்காக கண்டிப்பாக ஏற்கனவே வந்து அந்த அவங்க மேட்ச் முன்னாடியே முடிஞ்சாலும் அந்த ஃபியூடு கண்டினியூவாக தான் இருக்கும். எப்படி வந்து ரெசில்மேனியா ஜிம்மி யூசோ ஜே யூசோ மேட்ச் முடிஞ்சாலும் ஜிம்மி யூசோ வந்து ரோமன் சப்போர்ட்டாக வந்தால் ஜே யூசோ அதை வந்து தடுக்க வந்தார். அதே போல் இந்த மேட்ச்லையும் அவங்க ஃபியூடு இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஷாக்கிங்காக ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸை கூட ஜே யூசோலாம் அடிச்சு போட்டு ரோமன் ரிங்ஸை கூட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் ஜே யூசோ அடிச்சு போட்டு ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, அப்படி இல்லைன்னா பிளட் லைனை துரத்திக்கிட்டு ஓஜி பிளட் லைன் போனதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் ஷாக்கிங்காக வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண போகிறாரு. ட்ரீம் மேக்கரோட பிளானே அடுத்து ரோமன் ரிங்ஸை டார்கெட் பண்ணி தான்ன்ற மாதிரி ட்ரீம் மேக்கர் அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதனால இந்த மேட்சை ட்ரீம் மேக்கர் ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணும் பட்சத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு அடிச்சுட்டு ஒரு கேமரா கிக்க விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்சில் வந்து சோலோ சிக்கா வந்து பின் பண்ணி பார்ப்பாரு. அப்பயும் வந்து ரோமன் ரிங்ஸை தோக்கடிக்க முடியாமல் ரோமன் ரிங்ஸை அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் எந்திப்பாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ஒரு கட்டத்தில் இந்த மேட்சில் வந்து வின் பண்ணி நியூ வந்து ட்ரைபல் சீஃப் நான் தாண்டான்ற மாதிரி கெத்தா காமிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பால்கியூமன் அந்த மாலையை போட்டு அக்னாலஜி பண்ணுவாங்க. எல்லாருமே அக்னாலஜி பண்ணுவாங்க. மைக்கை வாங்கி பேசணுன்னே அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஷாக்கிங்கா நம்ம இது வரைக்கும் பார்க்காதது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நடக்கலாம். ரோமன் ரிங்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஷாக்கிங்கா ராக் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ராக் இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறாரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு 50% ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் 50% ராக் வராமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி என்ன ரூமர் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து ரெசில்மேனியா 41 ரோமன் ரிங்ஸோட மோதுவாருன்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. மோத மாட்டார். ரெண்டு விதமான ரூமர் போயிட்டு இருக்கு. மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான். மோதுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராக் வருவாரு. ராக் வந்து இந்த இடத்துல வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து வின்னிங் ஸ்பீச் கொடுத்து எல்லாருமே என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா ராக் வந்து ரோமன் ரிங்ஸை முறைக்கலாம். அதாவது பேட் பிளட்ல எப்படி வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்த ராக் இந்த வாட்டி ரிங்குள்ள வரலாம். ரிங்குள்ள வந்து ரோமன் ரிங்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம் அப்படின்ற திட்டம் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால அந்த ஃபியூடு வந்து கண்டினியூவாகவும் அடுத்து ராக்குக்கும் ரோமனுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா ட்ரீம் மேக்கர் அடிச்சு போட்டும் ஜெயிக்க முடியாத ரோமன் ரிங்ஸ் சோலோ சிக்கா தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ராக்கே உள்ற வந்து நான் தாண்டா ஃபைனல் பாஸ்ன்னு சொல்லி ராக்கே உள்ற வந்து பேட் பிளட்ல ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டு போனோம் ராக்கு. அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு ராக் பாட்டம் போட்டு சோலோ சிக்காவை அடிபட்டு படுத்து கிடந்த சோலோ சிக்காவை இழுத்து மேல தூக்கி போட்டுட்டு இந்த மேட்சை சோலோ சிக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் ரெண்டு விதமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று ரோமன் ரிங்ஸ்க்கு வின் பண்றது, இன்னொன்று வந்து ராக் ஹெல்ப் பண்ணி சோலோ சிக்கா வின் பண்றது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.